எடுத்துக்காட்டு 1.8 1/3 மற்றும் 5/9 ஆகியவற்றிற்கு இடையே ஒரு விகிதமுறு எண்ணை காண்க. எடுத்துக்காட்டு 1.9 -3 மற்றும் 4 -3/4 மற்றும் -2/5 ஆகியவற்றிற்கு இடையே குறைந்தது 2 விகிதமுறு எண்களை காண்க. குறைந்தது 2 விகிதமுறு எண்களை காண்க. இடையே உள்ள விகிதமுறு எண்கள் 9 போனாலும் ஃபர்ஸ்ட் பத்திரை தான் கேள்வி கேட்பாங்க. 2 விகிதமுறு எண்களுக்கு இடையே உள்ள எதனா ஒரு விகிதமுறு எண் இன்னொரு விகிதமுறு எண்ணை கண்டுபிடின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கும் பார்க்கும்போது குறிகள்லாம் இது பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. குறிகள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. ஃபர்ஸ்ட் எதை பார்த்தோம்னா பகுதி. பகுதி என்ன இருக்கு? 3 இங்க என்ன இருக்கு? 3க்கும் 9ம் சமம் கிடையாது. 3க்கும் 9க்கும் சம்பந்தம் இருக்கா? எதனுடைய சொல்லுங்க என்ன சம்பந்தம்? 3 மடங்குதான் 9. அப்போ 3 மடங்கு 9னா இந்த 3 எதால பெருக்கினா 9 கிடைக்கும்? இதனுடைய மடங்குன்னு சொல்லும்போது இந்த இடத்துல 9 வர வைக்க முடியுமா முடியாதான்னு பார்க்கணும். அப்ப எதால பெருக்கணும்? பகுதியை 3ஆல் பெருக்கினால் இந்த நம்பர் நான் வரும் 3/9 இங்க 5/9 ஒரு நம்பர் தானே கேட்டாங்க. 3/9 5/9 நடுவுல 4/9 விகிதமுறு என்ன வட்டம் வட்டம் முடியும். ஓகேவா? இப்போ இப்போ இந்த 2 நம்பருக்கு இடையே விகிதமுறு எண்கள் எத்தனை? குறைந்தபட்சம் 2. குறைந்தது 2னா அதிகபட்சம் எவ்வளவு வேணாலும் பண்ணலாம் நீங்க கண்டுபிடிக்கணும். ஆனா இங்க என்ன இருக்குன்னு பாருங்க. அங்க பிளஸ் இன்ச் பார்க்க வேணாம்னு சொன்னேன். ஆனா பார்க்கணும். சரியா? இங்க என்ன இருக்கு? மைனஸ். அப்ப கவனமா கவனிக்கணும். சரியா? பிளஸ் இருந்தா நமக்கு பிரச்சனை இல்லை. ஆட்டோமேட்டிக்கா நம்ம எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிறோம்னு சொல்லிடுவோம். இப்போ இந்த பக்கத்துல இந்த பக்கம் பார்க்கல. இங்க இருந்து இங்க பார்க்கணும். எப்போ ஏழு முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து எங்க பார்க்கணும்? பகுதிகள் ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தம் இருக்கா? அப்ப சம்பந்தம் என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? ரெண்டுத்தையும் பெருக்கணும். 2 பகுதிகளை பெருக்கணும். எப்ப 2 பகுதிகளை பெருக்கணுமோ அப்ப என்ன பண்ணோம்? பெருக்கலாமா? எஸ் மிஸ். 4 5 20 இங்க என்ன இருக்கு? -3ஆ? எஸ் மிஸ். இப்போ நேரா பெருக்குறோம். பகுதிகளை பெருக்குறோம். அப்ப என்ன பண்ணோம்? குறுக்க 3 5 5 நல்லா கவனி சாமி. நான் என்ன சொன்னா மைனஸ் வந்துச்சுன்னா அங்க இருந்து இந்த பக்கம் லெஃப்ட் சைடு வாங்கன்னு சொன்னோம். ஏன்னா இன்புட்ல பாருங்க மைனஸ் இந்த பக்கம் தான் போயிட்டே இருக்கும். அப்படிதானே? ரெண்டே நம்பர் தான் கேட்டாங்க. நம்ம நிறைய நம்பர் எழுத கத்துக்கணும். இந்த கமெண்ட் போட்டுட்டா இங்கே மைனஸ் இங்கேயும் -8 அப்புறம் அந்த பக்கம் போனாதான் நம்ம இந்த பக்கம் வந்தா இந்த பக்கம் தான் போடு. நான் 10 ரூபாய் சொல்றேன். 0 +1 +2 இங்க -1 -2 -2 தான் போனா. சாரிடா சாரி. -8 இங்க எத்தனை விகிதமுறு எண்களை உருவாக்க முடியும்னா இத்தனை விகிதமுறு எண்களை உருவாக்கணும். இது மட்டுமா? இல்ல, நிறைய விகிதமுறு எண்களை உருவாக்கலாம். சரியா?